ஆண்டவர் சொல்லுகிறார், இது ஓன் சரீரம் அல்ல, இது நான் தங்கும் தேவ ஆலயம். இந்த தேவ ஆலயத்தில் ஆபாசங்களை பார்த்து கொண்டு, விபச்சாரத்தை பண்ணிக்கொண்டு, காதலை செய்து கொண்டு, ஓரின சேர்க்கைக்கு அடிமைப்பட்டு விட்டு, கொள்ளாத காய்மாகாரத்திற்கு அடிமைப்பட்டு, வஞ்சகம், வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், களியாட்டுக்கள், இப்படிப்பட்டவைகளை உன் சரீரத்தில் நீ வைத்திருந்தால், ஆவியானவர் இந்த பகல் நேரத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய ஆலயம் அது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன், நான் அவனை தொடுவேன், நான் அவனை சங்கரிப்பேன். அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சரீரமானது இரத்தத்தினால் கிரயமாக்கப்பட்டது. கொல்கதாவிலே இயேசு சிந்தின அந்த பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மளை கிரயமாக்கி கொண்டிருக்கிறார். மீண்டும் ஆவியானவர் சொல்லுகிறார், நான் தங்குகிற ஆலயம் உன் சரீரம், நான் தங்குகிற ஆலயம் உன் சரீரம், நான் தங்குகிற ஆலயம் உன் ஆத்துமா, உன் சரீரம். உன் சரீரத்தை பாவத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்க நான் உனக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஒருவேளை நீ மீண்டும் மீண்டும் பாவத்தை அந்தரங்கத்தில் இருந்து நீ செய்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க முடியாது, தேவ ராஜ்யத்திற்குள்ளே தப்பிக்க முடியாது, அவருடைய சமூகத்தை, அவருடைய மகிமையிலே தப்பிக்க முடியாது.